குருவே சரணம் நிகழ்ச்சியில பல மகான்களை தொடர்ந்து நம்ம தரிசனம் பண்றோம். பாரத தேசத்துல ஆன்மீகத்துக்கு பஞ்சமே கிடையாது. எத்தனை கோவில்கள், எத்தனை மகான்கள், இறையுள் பெற்ற அருளாளர்கள் எத்தனை பேரு, இதெல்லாம் நம்ம கணக்கே பண்ண முடியாது. நம்ம காலத்துல தரிசனமும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இருக்கு. இந்த மகான்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மகான்கள் வாழ்க்கை எப்படி காணப்பட்டது, இந்த மகானை கும்பிட்டா நமக்கு இந்த மகானோட அருள் கிடைக்குமா, இதைத்தான் நம்ம இந்த காலத்துல தேடி 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 மகான்களை தரிசனம் பண்றோம். இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ண போற மகான் பேரு பத்ராச்சலம் ராமதாசர். ராமதாசர் அப்படிங்கிறது பின்னாட்கள்ல வந்த பெயர். பத்ராச்சலம்ங்கிறது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. பத்ராச்சலம். பத்ரா அப்படிங்கிற ஒரு முனிவர் தவம் இருந்த மலைக்கு பெயர் பத்ராச்சலம். அசலம்னா மலைன்னு பேரு, பத்ராச்சலம்னு பேரு. இங்க இருந்த ராமதாசர். இந்த ராமதாசருங்கிற பேரை நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். ரொம்ப காமன் நேம் ராமதாசர் அப்படிங்கிறவர். நீங்க மகான்கள்ல பாத்தீங்கன்னா மௌன குருசுவாமி, நிறைய மகான்கள் உண்டு. மௌன குருசுவாமி, மௌனசாமி அப்படிங்கிற பேர்ல நிறைய மகான்கள் உண்டு. அது போல ஒரு பொதுவான பெயர் ராமதாசர். சமர்த்த ராமதாசர் அப்படின்னு ஒருத்தர் உண்டு. சிவாஜியினுடைய, சத்ரபதி சிவாஜி இருக்கார் இல்லையா, அவருடைய குருநாதர் சமர்த்த ராமதாசர். துவாரகா ராமதாசர், துவாரகையில ஒரு ராமதாசர் இருந்தார். பப்பா ராமதாசர், கஞ்சன்கோடு ராமதாசர்னு சொல்லுவோம். யோகிராம் சரத்குமார் இருந்தார் இல்லையா, விசிறி சாமியார், அவருடைய குருநாதர். இந்த ராமதாசர் பேர்ல நிறைய பேர் உண்டு. இவர் பத்ராச்சலம் ராமதாசர். நெலகொண்டப்பள்ளி அப்படின்னு ஆந்திராவில் ஒரு சின்ன ஊர், நெலகொண்டப்பள்ளின்னு பேர். கோல்கொண்டா பகுதியில அந்த காலத்துல இருந்தது. கிருஷ்ணதேவராயரது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி இது. இங்க லிங்கண்ணா காமாம்பாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் தான் ராமதாசர். அப்ப இவருடைய பேர் என்ன? கோபண்ணான்னு பேர். அப்பா அம்மா வச்ச பேர் கோபண்ணா. ஒரு குழந்தைய வளர்க்கிற போது இந்த குழந்தைய நம்ம எப்படி வளர்க்கணும் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயங்களை சொல்லி, நல்ல கதைகளை சொல்லி, ஒரு ராமாயணம், மகாபாரதம், தெய்வம் சம்பந்தப்பட்ட கதைகளை சொல்லி குழந்தைய வளர்க்கணும் இல்லையா? அப்படித்தானே வளர்க்கணும். அப்பத்தான் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் பிரகாசமா இருக்கும். இந்த லிங்கண்ணாவும் காமாம்பாளும் தங்களுக்கு பிறந்த கோபண்ணாவை எப்படி வளர்த்தாங்கன்னா, ராமாயண கதை சொல்லி வளர்த்தாங்க, ராமனுடைய கதையை சொல்லி வளர்த்தாங்க. இதிகாசங்கள்ல ராமாயணம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ராமாயணம் ஏகபத்தினி விரதம், ரொம்ப கஷ்டமானது. ஏகபத்தினி விரதம், அதாவது கட்டின மனைவியை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவன் இருக்கணும். அப்படித்தான் இருக்கணும். தர்மம் அதைத்தான் சொல்றது. நமது கலாச்சாரம், நமது பண்பாடுகள் இவற்றைத்தான் நமக்கு போதிக்கின்றன. சகோதரியை தவிர, பெற்றெடுத்த தாயை தவிர மற்ற எல்லாரையும் நம்ம எப்படி பார்க்கணும்? ஒரு சகோதரியாக பாவிக்கின்ற மனப்பான்மை நமக்கு வரணும். அதை உணர்த்தக்கூடியது யார்? ராமபிரான். அந்த ராமபிரான் பற்றின கதைகளை சொல்லி இந்த கோபண்ணா ஆரம்ப நாட்கள்ல வளர்க்கப்பட்டார். ஒரு நல்ல விஷயத்தை நம்ம கேட்டு வளர்ந்தோம் அப்படின்னா நமது மனம் முழுக்க அதுதான் நிரம்பி காணப்படும். இவர் மனசு முழுக்க ராமன் தான். எந்த நேரமும் ராம நாமாதான், ராம பக்தி தான். அப்படிதான் வளர்ந்து வருகிறார் கோபண்ணா. பக்தி நமக்கு வருது அப்படின்னாலே, இறைவனுடைய அருளாசிகள் நமக்கு கிடைக்கிறது அப்படின்னாலே, நம்ம வாழ்க்கையை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்ம வாழ்க்கையை கடவுள் பார்த்துப்பான். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்க. இவருக்கு ஒரு காலகட்டத்துல கல்யாணமாச்சு. கமலம்மா, மனைவியோட பேர் கமலம்மா. இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது.
இவரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எல்லாமே ராமபிரானோட அருளாலத்தான் பல விஷயங்கள் இவருக்கு நடந்தது. இவருக்கு உபதேசம் யார் கொடுத்தான்னா கபீர்தாசர் கொடுத்தார். கபீர்தாசர் எங்க இருக்கார்? காசி பக்கத்துல. இவர் பத்ராச்சலம். எப்படி அப்படின்னா, ஒரு நாள் கோபண்ணா உறங்குகிற போது அவருடைய கனவுல கபீர்தாசர் இவருக்கு உபதேசம் பண்றார். ராமமந்திரத்தை உபதேசம் பண்றார். அப்படித்தான் இவருக்கு உபதேசம் கிடைச்சது. கபீர்தாசரது உபதேசம் கிடைச்ச பிறகு ராமன் மேல இருக்கிற பக்தி அதிகமாச்சு. யாருக்கு? கோபண்ணாக்கு அதிகமாச்சு. ராம பக்தியில திளைத்து காணப்படுகிற போதுதான் இவருக்கு பெயர் ராமதாசர் அப்படின்னு வர ஆரம்பிச்சது. அப்பதான் ராமதாசர்னு வர ஆரம்பிச்சது. ராம நவமி இருக்கு பாத்தீங்களா? வருஷா வருஷம் ராமனுடைய ஜென்ம தினத்தை ராம நவமின்னு சொல்லுவோம். கிருஷ்ணன் ஜனத்தை கிருஷ்ண ஜெயந்தி, ஜென்மாஷ்டமி நம்ம சொல்லுவோம். ஒரு தெய்வத்திற்கும் அவதார தினம் அப்படின்னு உண்டு. அதுபோல ராம நவமிய இவர் தன்னோட வீட்டுல ரொம்ப சிறப்பா கொண்டாடுவார். யாரு? கோபண்ணா. எப்படி கொண்டாடுவார்? முழுக்க முழுக்க நாம சங்கீர்த்தனம், ராமபிரானுடைய பெருமைகளை சொல்லும் விதமாக, அந்த ராமபிரானோட மகிமைகளை சொல்லும் விதமாக நாம சங்கீர்த்தனம், ராமநாம ஜபத்தோடு ரொம்ப விசேஷமா நடக்கும். எங்கிருந்தோ பக்தர்கள் வருவாங்க. உள்ளூர்ல இருக்கிறவங்க அத்தனை பேரும் இவரோட வீட்டுக்கு வருவாங்க. ரொம்ப கோலாகலமா நடக்கும் அந்த உற்சவம். இவருக்கு கை குழந்தை, அப்பதான் கை குழந்தை. இவருடைய வீட்டுல உற்சவம் நடக்கிறது, நாம சங்கீர்த்தனம், பஜனை நடக்கிறது. ராமபிரான பற்றி வந்திருக்கக்கூடிய பாகவதர்கள் மெய்மறந்து பாடுகிற போது கோபண்ணாவும் சரி, அவருடைய மனைவி கமலம்மாவும் சரி உட்கார்ந்து ஆனந்தமா அந்த ராம பக்தியில திளைத்து காணப்படுகிறார்கள். ரொம்ப பக்தி அதிகமா போறதும் ஒரு விதத்துல ஆபத்துன்னு நம்ம சொல்லுவோம். இங்க கேளுங்க, உங்களுக்கு ஒரு கை குழந்தை சொன்ன பாத்தீங்களா? ஒரு பையன், அந்த குழந்தை தவழ்ந்து போகுது. இங்க நாம சங்கீர்த்தனம் பஜனை நடக்கிறது. இந்த குழந்தை அப்படியே தவழ்ந்து அந்த வீட்டுல போறது. எங்க போறது? சமையல் கட்டு பக்கமா போறது. ஒரு குழந்தை, நம்ம கை குழந்தை வச்சுக்கிறோம்னு வச்சுங்களேன் வீட்டுல, ஒரு குழந்தை நடக்கிறதுங்கிறது ஒரு வயசுக்கு மேல நடக்கும். ஒரு 10-11 மாசத்துல கூட சில குழந்தைகள்லாம் நடக்கிறது. இன்னைக்கு இந்த குழந்தை தவழுகிற போது ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். ஏதான கீழே கிடக்கிற ஒரு பொருள் எடுத்து வாயில போட்டுக்கும். ஒரு குப்பை வேஸ்ட் ஏதான ஒண்ணு இருக்கும், ஒரு பேப்பர் இந்த மாதிரி இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லை. ஏதான கல்லு மண் எடுத்து வாயில போட்டதுன்னா ஆபத்து. இந்த குழந்தை தவழ்ந்து போறது. எங்க போறது? சமையல் கட்டை நோக்கி போறது. வந்திருக்கக்கூடிய இத்தனை பேருக்கும் அங்க சமையல் வேலை நடக்கிறது. சாப்பாடு, குழம்பு, ரசம், பொரியல் எல்லாம் நடக்கிறது. எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்காங்க. அந்த சமையல் கலைஞர்கள்லாம் ஏதோ பக்கத்துல ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த குழந்தை போய் ஒரு பெரிய பாத்திரம், அதுல சுடு கஞ்சி, சாதம் அடிக்கிற போது கஞ்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த கஞ்சி அதுல இருக்கு. அப்பத்தான் இறக்கி வச்சிருக்காங்க. யாரும் இல்லாத இடம். குழந்தை தவழ்ந்து அதை நோக்கி செல்கிறது. குழந்தை கவனிக்கல. ராமனை பற்றின சிந்தனை இருக்கிற போது குழந்தை எங்க இருக்கு யாருக்கும் தோணல, அப்பா அம்மாவுக்கும் தோணல. அந்த குழந்தை அப்படியே தவழ்ந்து சமையல் கூடத்தின் பக்கம் போறது. அங்க ஒரு பெரிய பாத்திரத்துல சுடு கஞ்சி இருக்கு. சாதம் வடிக்கிறப்ப கஞ்சி எடுத்து வச்சிருக்காங்க, கொதிக்குது. பாத்திரத்துக்கிட்ட போனாலே அப்படி இருக்கும். இந்த குழந்தை தவிழ்ந்து போறப்ப யாருமே இங்க இல்லை, கவனிக்கல. எல்லாம் வேற ஒரு வேலையில இங்கோ ஒரு மூலையில இருக்காங்க. அங்க ஒருத்தர் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு, இங்க ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த குழந்தை போய் அந்த பாத்திரத்துல கை வச்சு இழுக்கிறது. இந்த சுடு கஞ்சி கொஞ்சம் சரியறது. கொதிக்கின்ற கஞ்சி கை வச்சோன்னா குழந்தை எகிறது. குழந்தை ஒரு வலிதான வேதனைன்னா நம்ம துடிப்போம் இல்லையா, அப்படி குழந்தை மெல்ல எழ முற்படுகிற போது அந்த கஞ்சி அண்டா சொன்ன பார்த்தீங்களா, அதுக்குள்ள விழுந்துடும்.
கொதிக்கிற கஞ்சி அதுக்குள்ள குழந்தை விழுந்துடுறது. என்ன ஆகும் அந்த குழந்தைக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு கொதிக்கின்ற கஞ்சியில ஒரு பிஞ்சு உடம்பு விழுந்தாச்சுன்னா முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. குழந்தை சன நேரத்துல ஒரு துவண்ட ஒரு பொட்டலம் போல அந்த குழந்தை மாறிடுறது. அப்பத்தான் எல்லாரும் அங்க இருக்கிற சமையல் கலையை பார்த்துட்டு குழந்தை எடுக்கிறாங்க. குழந்தை இறந்து விட்டது. ஒரு நல்ல காரியம் நடக்குது, ராமநவமி உற்சவம் நடக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சாப்பிட போறாங்க, சாப்பாடு தயாராகுது. இந்த நேரத்துல இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற கோபண்ணாவுக்கு குழந்தை ஒண்ணுன்னா என்ன ஆகும்? அவங்க என்ன பண்றாங்க, இந்த அம்மாவுக்கு தகவல் சொல்லி கூப்பிடுறாங்க. கமலம்மா, குழந்தையோட அம்மாவுக்கு. அம்மா பாக்கறா, குழந்தைய பாக்கறா, கண்கள்ல ஜலம் துளிர்க்கிறது. அதே கணம் அவளுக்கு என்ன தோன்றுகிறது அப்படின்னா, இன்னைக்கு ராமநவமி உற்சவம் நடக்கிறது, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, சாப்பாடு நேரம் வந்தாச்சு, இவங்க எல்லாரும் சாப்பிடணும். அந்த தாயினுடைய எண்ணத்தை பாருங்க, அந்த தாயினுடைய உள்ளத்தை பாருங்க. இவங்க எல்லாம் சாப்பிடணும், அதனால இந்த குழந்தைய கொஞ்ச நேரம் மறைச்சு வச்சிடுவோம். பெற்ற குழந்தை கொஞ்ச நேரம் மறைச்சு வச்சிடுவோம். இந்த சாப்பாடெல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம கணவர்கிட்ட சொல்லிட்டு, நம்ம குழந்தை இறந்து போச்சுங்க, இது போல ஆயிடுச்சுங்கிற விஷயத்த அப்புறம் சொல்லலாம் அப்படின்னு தீர்மானிச்சு குழந்தைய மறைச்சு இங்க சாப்பிட்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்றாங்க. பஜனை முடிஞ்சு போச்சு, எல்லாரும் சாப்பிடுறாங்க, முடிச்சுட்டு போறாங்க. அப்பத்தான் கோபண்ணா கேட்கிறார் மனைவி கிட்ட, எங்கம்மா நம்ம குழந்தைய நான் பார்க்கவே இல்லையே என்று கேட்கிற போது இந்த தாய் விஷயத்தை சொல்றா. எங்க நம்ம குழந்தை இது போல தவிழ்ந்து போய் அந்த பெரிய அண்டால விழுந்து அந்த கொதிக்கின்ற கஞ்சியில குழந்தை மடிஞ்சு போச்சு. நான் உங்கள்கிட்ட சொல்லல, இவங்க அத்தனை பேரும் சாப்பிட்டு போகட்டும் நான் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லுகிற போது விதிர்த்து போகிறார் கோபண்ணா. இது அத்தனைக்கும் காரணம் ராமபிரான் தான். நம்ம ராமபிரான் பற்றிய எண்ணத்துல மூழ்கி இருக்கிற போது, அந்த நாம சங்கீர்த்தனத்துல மூழ்கி இருக்கிற போது, அவன் தானே நம்ம குழந்தைய காப்பாற்றணும். அவனே குழந்தைக்கு இப்படி ஒரு முடிவை கொடுத்திருக்கான் அப்படின்னா நம்ம அவங்கிட்டதான் முறையிடணும், ராமன்கிட்டதான் முறையிடணும் அப்படின்னு மனைவி கிட்ட சொல்லிட்டு, அந்த பிஞ்சு குழந்தை, இறந்த குழந்தை இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு அன்னைக்கு பூஜை பண்ணிருக்காங்க இல்லையா, அந்த கூடத்துல ராமபிரான் விக்கிரகத்திற்கு முன்னாடி அந்த குழந்தைய கீழே போடுறாங்க. போட்டு ராமபிரான் கிட்ட பிரார்த்தனை பண்றார். யாரு? பத்ராச்சலம் ராமதாசர். இவருடைய பெயர் கோபண்ணா. பத்ராச்சலம் ராமதாசர் பிரார்த்தனை பண்றார், ராமன் கிட்ட பாடல் பாடுகிறார். கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையோட உடல்ல அசைவுகள் தெரிகிறது. அந்த குழந்தையோட கண்ணுல அந்த விழி இருக்கு இல்லையா, அசைகிறது, இங்கும் அங்கும் போகிறது. இந்த காட்சிகளை பார்த்து விட்டு ராமா அப்படின்னு குரல் கொடுத்து விழுந்து நமஸ்காரம் செய்து அந்த குழந்தையை தூக்குகிறார்கள். குழந்தை அம்மா அப்பா அப்படின்னு குழந்தை சொல்றது. இறந்த குழந்தையை ராமபிரான் உயிர்ப்பிக்கிறார். என்ன காரணத்தினால? இந்த குடும்பம் தன்னை சரணாகதி அடைந்திருக்கிறது, இந்த குடும்பத்திற்கு தான் எல்லாமும் என்று தெரிந்த பிறகு அந்த குழந்தைக்கு ராமபிரான் உயிர் கொடுக்கிறார். பத்ராச்சலம் ராமதாசர் வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வு இந்த நிகழ்வு. ராமபிரான் இவரை ஆட்கொண்ட விதங்கள் ஏராளம். எந்த ஒரு காலத்திலும் மனிதனுக்கு ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது உண்டு. நிறைய காசு பணம்லாம் இருந்தது கோபண்ணா கிட்ட, எல்லாம் செலவழிச்சு எல்லாம் பண்ணினார். ஒரு காலகட்டத்துல தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வங்கள் அனைத்தும் கரைந்த பிறகு என்ன ஆகும்? கஷ்டப்பட ஆரம்பிக்கிறது. வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியுமா? உச்சாணி எங்க மிக உயர்ந்த இடத்துல கடவுள் வச்சிருப்பான், வச்சு அழகு பார்ப்பான், எல்லாவற்றையும் கொடுப்பான். நமக்கு எல்லாம் போக வேண்டிய வேலைன்னு ஒண்ணு கொடுப்பான்.
செல்வங்கள் கரைய வேண்டிய வேலையும் நமக்கு வரும். எல்லாம் நம்ம கிட்ட இருக்கிற செல்வம் ஒண்ணு ஒன்னா கரைஞ்சு போகும், திரும்ப கீழே வருவோம். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் நமக்கு வரணும், வேற ஒண்ணுமே கிடையாது. கடவுள் அதைத்தான் நமக்கு உணர்த்துகிறார். இந்த ராமதாசருக்கு ஒரு கஷ்டப்படக்கூடிய காலம் வருது. இவருடைய தாய் மாமன்கள் 2 பேர் இருந்தாங்க. இந்த 2 தாய் மாமன்களும் அப்ப எங்க வேலை செஞ்சாங்கன்னா, ஹைதராபாத் பாதுஷா தானிஷா அப்படிங்கிறவற்ற வேலை பண்ணாங்க. அரண்மனை, இஸ்லாமிய ராஜா, அவற்றை வேலை செஞ்சாங்க. என்னத்தான் இருந்தாலும் ராமதாசர் சொந்தம் அல்லவ. ராமதாசர் கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு அந்த தாய் மாமன்களுக்கு மனசு வரல. ஒரு நாள் சொல்றாங்க, ஹைதராபாத் நிஜாம் கிட்ட உனக்கு வேலை கேட்கட்டுமா? உனக்கு ஏதாவது இந்த ஊர்ல இருந்தபடி ஏதாவது வேலை செஞ்சேன்னா உனக்கும் பணம் வரும், பொருள் வரும், நீயும் குடும்பத்தை நன்னா நடத்தலாம்னு சொன்ன பிறகு தாராளமா பாருங்க அப்படின்னு சொல்றாரு. யார்? ராமதாசர் சொல்றாரு. அதன் பிறகு ஹைதராபாத் நிஜாம் கிட்ட பேசின பிறகு இதே பத்ராச்சலத்தில் வருவாய் அலுவலர், ஒரு தாசில்தார் மாதிரி சொல்லுவாங்க, இதே ஊர்ல பத்ராச்சலத்துல வேலை இருக்கு. என்ன வேலை? இங்க இருக்கிற மக்கள் கிட்ட என்னென்ன வரிகள் வசூலிக்க வேண்டுமோ அந்த வரிகளை வசூல் பண்ணி ஹைதராபாத்துக்கு அனுப்பணும், நிஜாம் மன்னனுக்கு அனுப்பணும், பாதுஷாவுக்கு அனுப்பணும். இந்த வேலை அவருக்கு கிடைச்சது. இந்த வேலையை செய்கிற போது பணம் வசூல் பண்ணுவார். அந்த வசூல் பணத்தை ராஜாவுக்கு அனுப்புவார். இப்படியே போயிட்டே இருக்கு. ராமபிரான் ஆட்கொள்ள வேண்டாமா? இப்படியே வாழ்க்கை போச்சுன்னா என்ன இருக்கு? சுகம் இருக்கு? ஒண்ணுமே இருக்காது. ராமபிரான் இவரை ஆட்கொள்ள விரும்புகிறார். எப்படி ஆட்கொள்றான்? இந்த ஊர்ல பத்ராச்சலத்துல ஒரு ராமர் கோவில் பல காலத்திற்கு முன்னால் இருந்தது. ஆனால் இந்த ராமதாசர் வாழ்கிற போது அந்த ஆலயம் வழிபட தகுதியில்லாமல், பக்தர்கள் உள்ளே நுழைய முடியாமல் புல் புதர் மண்டி பல துஷ்ட மிருகங்கள், துஷ்ட ஜந்துக்கள் வாழக்கூடிய இடமாக காணப்பட்டது. ஆஹா, இந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி ராமர் கோவிலை நம்ம கட்டலாமே அப்படின்னு அவருக்குள்ள எண்ணம் வருகிறது. ஒரு கோவிலை கட்டணும்னா பணம் வேணும், பொருள் வேணும். பொருள் இல்லாம ஒரு கோவிலை கட்ட முடியாது. ஒரு கோவிலை கட்டுறது ஒண்ணு, ஒரு கல்யாணம் நடத்துறது ஒண்ணு, ரெண்டுக்கும் எவ்வளவு செலவாகும் சொல்லவே முடியாது. அங்கங்க பணத்தை வசூல் பண்ணி பண்றார். ஆனா கோவில் வேலை பூர்த்தி ஆகல. வேலை இழுத்துக்கிட்டே போறது. மண்டபம், சிலை வைக்கிறது, விக்கிரகம் வைக்கிறது, எல்லா வேலைகளும் கூடிக்கொண்டே போகிறது. ஒரு கட்டத்துல பணம் இல்லை. ஒரு கோவில் வேலை ஆரம்பிச்ச பிறகு பணம் இல்லை, நிறுத்த முடியுமா? அவருக்கு மனசு வரல. என்ன பண்றார்? என்ன உத்தியோகம் பண்றார்? வருவாய் அலுவலர். மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அனுப்பணும். பணத்தை வாங்கி வச்சிருக்க. அந்த பணத்தை கோவில் கிட்ட செலவு பண்ற. எங்க? ராஜாவுக்கு அனுப்ப வேண்டிய பணத்தை வச்சு இவர் கோவிலை கட்டுகிறார். ராஜாவுக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? இல்ல ராஜாட்ட விஷயத்தை சொல்லணும் இல்லையா? ராஜா, உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வச்சு நான் கோவில் கட்டுறேன், நான் அப்புறம் தரேன், இத்தனை காலத்திற்கு பிறகு தரேன் சொல்லணும். சொல்லல. ராம பக்தியில ராமபிரானுக்கு கோவில் கட்டணுங்கிறதுக்காக கோவிலை கட்டுக்கொண்டிருக்கிறார். பணம் வரலையேன்னு பாக்குறான் ராஜா. ஹைதராபாத்ல உரிய காலத்துல வரலையே, என்னன்னு விசாரிக்கிறான். விஷயம் தெரிய வருகிறது. ராஜா கேட்கிறான், பணம் இல்ல, குடிச்சு ஜெயில போடுறோம். அதான பண்ணணும். நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை நம்ம செய்யல அப்படின்னா அதற்கு தண்டனை நிச்சயம். இவர் பிடிச்சு ஜெயில போட்டாச்சு. எத்தனை காலம் ஜெயில இருந்தார் தெரியுமா? சிறையில பத்ராச்சலம் ராமதாசர் 12 வருடங்கள் இருந்தார். ஜெயில இருக்க. ராமபிரான் கிட்ட அப்பப்ப பாடுவார். பத்ராச்சலம் ராமதாசர் கீர்த்தனைகள்லாம் அவ்வளவு பிரசித்தி பெற்றவை. இன்றைக்கும் மேடைகள்ல இவருடைய பாடல்கள்ல இன்றைக்கும் பாடப்படும். ராமன் மேல அப்படி பாடுவார்.
இந்த 12 வருஷத்துல நிறைய பாடல்கள் பாடியிருக்கார். ராமா, உனக்கு நான் என்ன பண்ணினேன்? கோவில் தானே கட்டினேன், எதுக்கு என்ன ஜெயில வச்ச? ராமா, உனக்கு தலையில கிரீடத்தை வச்சு நான் அழகு பார்த்தேன், ஆனா நீ என் கையில விலங்க மாற்றி அழகு பார்க்கறியே. இதெல்லாம் அவருடைய மனசுல இருக்கிற எண்ணங்கள்லாம் பாடல்களாக வரும். 12 வருஷம் இருக்க. 12 வருஷம் கழிச்ச பிறகு இந்த ராஜாவுக்கு இவர் எவ்வளவு கொடுக்கணும்னா 6 லட்சம் வராகன், 6 லட்சம் பொற்காசுகள், அவ்வளோ பணத்தை எடுத்திருக்க. இன்னைக்கு நம்ம ரூபா எல்லாம் சொல்றோம் இல்லையா, 8 லட்சம் ரூபாய் 9 லட்சம் ரூபாய் சொல்ற மாதிரி 6 லட்சம் வராகன் பொற்காசுகள் அதை செலவழிச்சிருக்க. அதை கொடுத்தாச்சுன்னு விட்டுருவார். யாரு? ராஜா விட்டுருவார். எப்படி கொடுக்க முடியும் இவரால? ராமன் பிரார்த்தனை பண்றார். ராமனும் லக்ஷ்மணனும் யாரு? சாட்சாத் தெய்வங்கள். 2 பேரும் மாறு வேஷத்துல 6 லட்சம் வராகன் எடுத்து கொண்டு போய் இந்த ஹைதராபாத் நிஜாம் கிட்ட கொடுக்கறாங்க, ராஜா கிட்ட கொடுக்கறாங்க. பர்சனலா இரவு நேரத்துல அவர் அந்தரங்க அறையில இருக்கிற போது கொண்டு போய் கொடுக்கறாங்க. இத வாங்கிட்டு, இந்த பணத்தை வாங்கிட்டு அவரை விடுதலை பண்ணணும், ராமதாசர் விடுதலை பண்ணணும்னு சொல்றாங்க. பணத்தை பார்த்த உடனே ராஜாவுக்கு சரி நான் விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு ரசீது கொடுக்குற. ராமனும் லட்சுமணனும் போய் நிஜாம் மன்னனுக்கு தரிசனம் தருகிறார்கள். அந்த ரசீத இவர் ஜெயில சிறையில அடைக்கப்பட்டு இருக்கிறார் அல்லவா, அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டு 2 பேரும் மறைஞ்சுடுறாங்க. ஆக இதுல நம்ம ஒண்ணு கவனிக்கணும். அதன் பிறகு விடுதலை ஆயிடுறார். யாரு? பத்ராஜலம் ராமதாசர் விடுதலை ஆயிடுற. பணத்தை கட்டியாச்சு இல்லையா? ஆனா யாருக்கு தரிசனம் கொடுத்திருக்காருன்னா ஹைதராபாத் தானிஷா மன்னருக்கு தரிசனம் கொடுத்திருக்காரு. ராமனும் லட்சுமணனும் சதா ராம நாமத்தை சொல்லி ராமனுக்கு கோவில் கட்டின பத்ராஜலம் ராமதாசுக்கு தரிசனம் கொடுக்கல, அதை வச்சுட்டு மறைஞ்சிட்டாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கர்மான்னு சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கை கர்மாவின்படி இயங்கி கொண்டிருக்கிறது. இதற்கு இன்னொரு விளக்கம் இந்த வரலாற்றுல என்ன நம்ம புரிஞ்சுக்க முடியும்னா, இந்த தானிஷா மன்னர் இருக்கார்ல, அதற்கு முந்தைய பிறவியில காசியில ஒரு அந்தனாராக பிறந்ததாகவும், காசி விஸ்வநாதருக்கு 1000 குடம் கங்கை ஜலத்தால் அபிஷேகம் செய்வதாகவும் ஒரு தடவை பண்றாராம். அப்படி பண்ணா நல்லது நடக்குங்கிறதுக்காக பண்றாராம். 999 குடம் அபிஷேகம் பண்றார். ஒன்னும் நடக்கல, மாற்றமே நடக்கல. 1000வது குடத்தை போட்டு காசி விஸ்வநாதர் தலையில போட்டு உடைக்கிறாராம். பகவானுக்கு இத்தனை குடம் ஜலம் அபிஷேகம் செய்த காரணத்தினால அடுத்த பிறவில தானிஷாவாக பிறந்து அவருக்கு தரிசனம் கிடைக்கிறது. இவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பத்ராஜலம் ராமதாசர் ஒரு கிளிய இதற்கு முந்தைய பிறவில 12 வருடம் ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சாராம். அதனாலதான் அவருக்கு சிறைவாசம் அப்படின்னு வரலாறு சொல்றது. பத்ராஜலம் ராமதாசர் வணங்க வேண்டிய மகான். பத்ராஜலம் ராமபிரானையும் தரிசிக்கணும். அப்பேற்பட்ட அற்புதமான மகான். நாளைய குருவே சரணத்துல நம்ம தரிசனம் பண்ண போற மகான் ஒரு பெண் சித்தர். இந்த அம்மா பேர் சக்கரையம்மான்னு பேரு. சென்னை மாநகரத்துல இந்த அம்மாவுடைய சமாதியானது காணப்படுகிறது. நாளைய குருவே சரணத்தில் சக்கரம்மா என்கிற சக்கரத்தம்மாளை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.